அடிக்கடி இங்கே வரும்போது நான் இங்கே தான் சாப்பிட்டு போவேன். அதில் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அஃபோர்டபுள் ப்ரைஸையும் அண்ட் டேஸ்ட்டும் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை இருந்தது. ஸோ இந்த இடம் நாங்கள் மறுபடியும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் இது நாங்கள் வந்திருக்கோம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தாம்பரத்துல தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். தாம்பரத்துலேருந்து சேலையூர் போகிற ரோடு. இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த விக்டோரியா அசம்பிளி சர்ச்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு கடை தான். இந்த கடையில் நம்ம முக்கியமாக சாப்பிட்றதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம போகும்போது கொஞ்சம் நல்லா கூட்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம ரேண்டமாக எப்பவுமே சொல்ல பார்த்தீங்கன்னா எதார்ச்சியா அப்படின்னு தான் வந்தேன் அந்த கடைக்கு. இந்த கடையில் நம்ம என்னென்ன சைட் டிஷ் இருக்குன்னு பார்த்தோம். கொஞ்சம் லிமிட்டடான சைட் டிஷ் வந்து மொத்தமே 4 சைட் டிஷ் தான் வச்சிருக்காங்க. சிக்கன், பீஃபு, ஈரல், போட்டி, இது 4 மட்டும்தான் இருக்கு. பிரைஸ் ஆனால் ரொம்ப அஃபோர்டபுளுங்க. பீஃப் வந்து 50 ரூபா, சிக்கன் 60 ரூபா, போட்டி 70 ரூபா, சிக்கன் ஈரல் வந்து 50 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க சாப்பிட்ட மக்கள்கிட்ட நான் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு சில பேர்லாம் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸா இருக்கு, இந்த ப்ரைஸுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுள், டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக சொல்லிட்டாங்க. ஸோ அதனாலேயே நம்ம கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன். நான் நம்மளுமே போய் இங்கே எல்லாமே ட்ரை பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ ஷோ பண்ணுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்லா இருக்குண்ணா. பேரு வாசுண்ணா. கடையோட வித்திஎஸ்டி ஹோட்டல், வித்திஎஸ்டி தள்ளுவண்டி ஹோட்டல். ஒரு 2.5 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேண்ணா. ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் செய்யணும்னு, ஃபுட்டு கொடுக்கணுன்றது. முன்னாடி ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு மாஸ்டர். சரி, ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில வந்துட்டேன். ரொம்ப கஷ்டம்ண்ணா. ஸ்டார்ட் பண்ணும்போதுலாம் சாப்பாட்டுக்கே காசு இருக்காது. உண்மை, சாப்பாட்டுக்கே காசு இருக்காது. ஒரு 6 மாசம் ரன் பண்ணேன். அதுக்கப்புறமா பிக்கப் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் என்னால் கொடுக்க முடியாத அளவுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். இட்லி, தோசை, சப்பாத்தி, சிக்கனு, ஈரல், போட்டி, பீஃப் கறி, இந்த மாதிரி ஐட்டம். சிக்கன் 60 ரூபாண்ணா பிளேட்டு. பீஃப் கறி 70 ரூபா பிளேட்டு. ஈரல் சிக்கன் ஈரல் தான், கிரேவி 30 ரூபாய்க்கும் கொடுப்போம், 50 ரூபாய்க்கும் கொடுப்போம். போட்டி 50 ரூபா. சமைக்கிறது எல்லாமே நான் கத்துக்கிட்டதுண்ணா. கொஞ்ச நாள் மாமா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஹோட்டல்ல. அதிகமா தெரியாது, எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே நல்லா வரும். இது எல்லாம் நல்லா வரதை விட சைடிஷ் ஐட்டம் நல்லா பக்காவா பண்ணுவேன். நைட்டு மட்டும்தாண்ணா. நான் காலையில இருந்து ஒரு ஆள் மட்டும்தான் வேலை பார்க்குறேன். வேற யாருமே ஆளுகெல்லாம் வச்சிடல வேலைக்கு. நான் ஒரு ஆள் மட்டும்தான் காலையில இருந்து நைட்டு கடை மட்டும்தான் போட முடியும். அதுக்கு என்னென்ன பண்றது, வெளியில போனாக்கா 1000 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. அதை விட நம்மளுக்கு சேர்ந்து ஒரு 500 ரூபா 600 ரூபா சேர்ந்து வந்தா போதும் அப்படின்னு நினைச்சுதான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே ரேட்டு எல்லாமே நம்ம கிட்ட கம்மியா தான் இருக்கும். சப்போர்ட்லாம் யாருமே இல்லைண்ணே. நான் மட்டும்தான் எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருக்கேன். முடியலனாக்கா வீட்டுல ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபால்ட், அதனால செய்ய முடியாது. கடை டைமிங் ஒரு 6 மணி போல ஓபன் பண்ணுவேன். ஒரு 6:30 எல்லாமே ரெடி ஆயிடும். இட்லி, தோசை மட்டும் தான் ஊத்துற மாதிரி இருக்கும். இங்க இது எல்லாமே வீட்லயே அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துடும். இது ஆதி நகர். ஆதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட். ஆதி நகர் டீ கடை ஆப்போசிட். மெட்ரோ டீ கடை தான் ஃபேமஸ் இங்க. அந்த கடை அது ஆப்போசிட். இத ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி நாங்க ஒரு 2 months பேக் நாங்க இங்க சாப்பிட்டு இருந்தோம் ஃபேமிலியா. அஃபோர்டபுள் ப்ரைஸையும் அண்ட் டேஸ்ட்டும் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை இருந்தது. ஸோ இந்த இடம் நாங்கள் மறுபடியும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் இது நாங்கள் வந்திருக்கோம். அண்ட் அவங்க உழைக்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம். டேஸ்ட் வைஸும் இது நல்லா இருக்கு, அஃபோர்டபுள் ப்ரைஸும் கூட. இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா நாங்க 3 பேர் சாப்பிட்டோம். அண்ட் எல்லாமே நாங்க ட்ரை பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ 150 180 கூட நாங்க 3 பேரும் சாப்பிட்டோம். அது திருப்தியா இருந்தது எங்களுக்கு. என்னங்க, ரெஸ்டாரண்ட்ஸ்ல ஏசில போயிட்டு ஏசிக்காக போவோம், அவ்வளவுதான். மற்றபடி என்ன இருக்கும் சொல்லுங்க. ஸோ இது நாங்க ரோட்ல இருக்க ஒரு கடை அந்த மாதிரி இல்லை, உழைக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணோம். அட் த சேம் டைம்
டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. அவங்க சாப்பிடணுன்றதுக்காக இன்னும் வேணுமா, இன்னும் என்ன என்னோட டேஸ்ட் நல்லா இருக்கா, ஸோ ஃபீட்பேக் கேட்டு கேட்டு டெவலப் பண்ணுவாங்க. அவங்க என்னன்னா ஒரு பில் எடுத்து கொடுப்பாங்க, இவங்களுக்கு அப்படி இல்லை, இவங்க சொன்ன கொடுக்கலாம். ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில யார் வேணாலும் வந்து சாப்பிடலாம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபுட்டோட டேஸ்ட் எப்படி இருக்கு? எவ்வளோ நல்லா இருக்கு? நான் ஆக்சுவலி ஐநாவரத்துலேருந்து வரேன். ஐநாவரத்துலேருந்து வரேன். என் ஃப்ரெண்டு வீடு இங்கே தான் இருக்கு. அடிக்கடி இங்கே வரும்போது நான் இங்கே தான் சாப்பிட்டு போவேன். அதில் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு பீஃப் ஃப்ரை அண்ட் முட்டை தோசை நல்லா இருக்கும். இங்கே வந்து ட்ரை பண்ணுங்க. அதான் சார், காசும் கம்மி, குவான்டிட்டி ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க. ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், நான் இந்த வழியாக தான் வருவேன். எப்போவுமே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவேன், அப்போ இங்கே சாப்பிட்டு தான் போவேன். நான் ரெகுலராக வந்து சாப்பிடுவேன். ஃபைனலாக நம்மளும் இங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டோம். நம்ம என்னென்ன வாங்கிதான் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வாங்கலைங்க. 2 இட்லி வாங்கியிருந்தேன், கூட பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை தோசை வாங்கியிருந்தேன். எங்கள் முட்டை தோசையை வச்சு நல்லா சூப்பராக பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா மேலே பொடி, ஆனியனு, மசாலா அதெல்லாம் போட்டு நல்லாவே பண்ணி தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷை வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி ஒரே ஒரு முட்டை தோசை மட்டும் வாங்கியிருந்தேன். நான் ட்ரை பண்ணேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்குது. இன்னொன்று இன்ட்ரோவில் வந்து ஒன்றும் தப்பாக சொல்லிட்டேன். என்னன்னா போட்டி தான் 50 ரூபா, பீஃப் வந்து 70 ரூபா கொடுக்குறாங்க. அது நான் சொல்லலை, அவங்க ஃபர்ஸ்ட் இருந்தவங்க வந்து தெரியாமல் சொல்லிட்டாங்களா. ஸோ நான் அப்படியே இன்ட்ரோவில் சொல்லிட்டேன். நீங்கள் தாம்பரம் சைடில் நல்ல ஒரு சூப்பராக நைட்டில் சாப்பிட்டு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் வைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்லுங்கள். எப்படி நம்ம சொல்கிறது தான் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.